வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஒரு போட் நெக் சைஸ் வந்து 34. கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பு இருக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த போட் நெக் வந்து எப்படி கட்டிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு பார்ப்போம். உயரம் 13, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட்டு 32, மிடில் செஸ்ட்டு 34, வேஸ்ட்டு வந்து இடுப்பு 27, ஆம் ஹோல் 14.5, கை உயரம் 9.5, கை சுற்றல் 9.5. இது வந்து ஃப்ரண்ட் நெக் 6.5, பேக் நெக்கு 8. இது வந்து லேஸு போட் நெக்கு தான், ஆனால் வந்து அது இன்னர் லைனிங் வந்து இறக்கம் எவ்வளோ வைக்கணுன்றது தான் இந்த அளவு 6.5, 8. இப்போ கட்டிங் பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ போட் நெக் தைக்கிறது பாருங்கள், இது மெயின் பீஸு. இது வந்து ஷார்ட்டின் லைனிங், இது வந்து காட்டன் உள்ளுக்குள்ளே கொடுக்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ காட்டனில் தான் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு வந்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து பேக் மார்க் பண்ணுறோம். பேக்கு வந்து கீழே வந்து ஃபோல்டிங்க்கு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ப்ளவுஸ் உயரம் வந்து 13.5 ஒரு மார்க் பண்ணிடுவோம். தையலுக்கு 1/2 இன்ச்சு. நம்ம இதை நேராக ஷோல்டரில் ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 பாதி 7.5. இப்போ 7.5 வச்சு ஒரு நேராக ஒரு கோடு இப்படி போட்டுங்க. இப்போ வந்து ஆமூல் இறக்குறது பாருங்கள், 1/2 இன்ச்சு நம்ம இப்போ ஸ்லோப்பிங்க்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 34. இந்த 34 நம்ம 6ஆக பிரிக்கணும். 34 6ஆக பிரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு 5.5 1.5 புள்ளி வரும். 5.5 1.5 புள்ளி வச்சு ஆமூல் இறக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இது ஆமூலோட இறக்கும். ஃபுல் ஷோல்டருக்கு நம்ம மிடில் செஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்பர் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32. இந்த 32 4ஆக பிரிச்சிங்கன்னா 8 வருது. 8ல் ஒரு மார்க் பண்ணிட்டிங்கன்னா 3/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா லூஸ். இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா 27. 27 4ஆக பிரிச்சிங்கன்னா 6.25 ஒரு லைன் போட்டுருங்க. 1 இன்ச்சு பேக் டாட். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த மார்க்கு தான் கோடு போடணும். இதுதான் தையல் கோடு. இதில் தான் கரெக்டாக நம்ம தையல் போடணும், எக்ஸ்ட்ராலாம் போடக்கூடாது. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளுக்கு துணி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள் 1/4 இன்ச்சு உள் வாங்கிடணும். ஃபுல் ஷோல்டருக்கு உள் வாங்கணும். உள் வாங்கி இதில் நம்ம ஆமூல் ரவுண்டு எடுக்கணும். இப்போ நம்ம போட் நெக்கு பாருங்கள். நம்ம போட் நெக்கு வந்து ரெடி 1.5 எவ்வளோ தேவைன்றது கஸ்டமர்கிட்ட கேட்டுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு 2 வைக்கிறேன். 2 ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ நம்ம தச்சு முடித்தோடனே 2 தான் ரெடி வரும். இது வந்து போட்டு 3 இன்ச்சு இறக்கிடலாம். லைட்டாக அது ஸ்லோப் பண்ணிவிடுவோம் நம்ம. இதை நம்ம போட் நெக் நண்பர்களே, இது மார்க் பண்ணியாச்சு.
நண்பர்களே, கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கில் வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தச்சு முடித்தோடனே ரெடி 4 இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு இதை மார்க் பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணிக்கணும். இதுக்கு பாருங்கள் 6.5 6.5 2ஆக பிரித்தா 3.25. இப்போ இதில் நம்ம வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணி ஷேப் கொடுத்துங்க. இதுதான் நெக் டிசைன் வர்றது. இப்போ நம்ம பேக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, பேக் வெட்டியாச்சு. இந்த பீஸ் இதை பாருங்கள், அப்படியே எடுத்து இப்படி திருப்புங்க. இது வந்து கரெக்டாக இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 3/4 இன்ச்சு ஒரு கோடு போட்டுருங்க. மேல் துணி வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல மேட்ச் பண்ணிவிடுங்க மார்க்கு. அதேமாதிரி நெக்கில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு நெக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பேக்கில் 3 இன்ச்சு, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி 3.5 வச்சுருவேன். இதில் வந்து நம்ம இப்படி ஷேப் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த தையக்கூடு. இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறத பார்ப்போம். இப்போ டாட்டு பிரிக்கிறத பாருங்கள். மிடில் செஸ்ட் வந்து 34 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.5 வருது பாருங்கள். 8.5 தையலுக்கு விட்டுட்டு 8.5 மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை பாதி வந்து பார்த்திங்கன்னா 8.5ல் பாதி 4.25. 4.25 மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. 3.25 வரும். இப்போ இதுதான் பிரின்சஸோடைய ஷேப்புக்காக இது வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 4.25ல் 1/2 இன்ச்சு குறைச்சிங்கன்னா 3.25. இந்த 3.25 தான் இந்த பட்டியிலேருந்து டிஸ்டன்ஸ் வரும். 3.25. இப்போ இதுலேருந்து தையலுக்கு இந்த இடத்துல கட்டு வரும். இந்த தையலுக்கு போட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம். இப்போது பிரின்சஸ் கட்டு இது. இப்போ நம்ம இந்த கார்னரில் போட்டுருங்க. இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து 27 வர 34, இடுப்பு வந்து 27. இப்போ வந்து 34 27 போச்சுன்னா 7 தான் டாட்டு. இப்போ 7 வந்து நம்ம 2ஆக பிரித்தா 3.5 டாட்டு. அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல பாருங்கள் 1 இன்ச்சு இங்கே வச்சுடுங்க. பேலன்ஸ் வந்து 2.5 இந்த பக்கம் வைக்கணும். அப்போது 3.5. இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். பட்டி சைடு வந்து 1 இன்ச்சு தான் இருக்கணும். இப்போ இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து வெட்டணும். சென்டர் போனால் கிட்ட வந்துடும் ஜாயிண்ட். அதனால் இப்போ நம்ம இதை வரைஞ்சிடுவோம்.
இப்போ நம்ம இதை பிரின்சஸ் வந்து ரவுண்ட் எடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து இடுப்பளவு இது பாருங்க, இது தையலுக்கு, இது தையலுக்கு. இடுப்பளவு 27, 27 நாளாக பிரித்தா 6.25. இப்போ பாருங்கள் 2.25 இருக்குது. பேலன்ஸ் இங்கே 6.25 வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல கட் பண்ணணும். இந்த கட்டி இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதை எடுத்துட்டு நம்ம இதுதான் தையல் கோடு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு பாருங்கள், இந்த பேக் இருக்குது பாருங்கள், இந்த பேக்கை வச்சு இதுதான் ரெடி. இதை நம்ம இங்கே மார்க் பண்ணிங்க பாருங்கள். இதை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல் ஆங்கிள் வைக்கணும் பாருங்கள். மூலமட்டம் நான் எல்லா வீடியோவிலும் சொல்லுவேன், மூலமட்டன்றது இதுதான். இந்த நம்ம எல் ஆங்கிள் வச்சோம்னா தேவையான ஹைட்டு வந்து அதுவே எடுத்துக்கும். இந்த இடம் ஹைட்டு வந்து நம்ம அளக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த லென்த்து அளந்து இங்கே வச்சிருங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிட்டுங்க. பிரின்சஸ் கட்டு முடிஞ்சதுங்க. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல கவர் தட்டு ஏற்கனவே நம்ம பேக்கில் வந்து 1/4 இன்ச்சு தள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இது வந்து கவர் தட்டு. இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். நண்பர்களே, ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ நம்ம நெக்கு வெட்டுறதை நான் வந்து தைக்கும் போது வெட்டி காட்டுறேன். அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் பாருங்கள், ஸ்லீவ் அந்த பீஸை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிடுங்க. அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இதே ஃபோல்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ கை உயரம் பார்த்தீங்கன்னா 9.5 பாருங்கள். 9.5 ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ கை சுற்றளவு 9.5, 9.5 பாதி வந்து 4.25. இப்போ ஆமூல் பார்த்தீங்கன்னா 14.5, 14.5 பாதி 7.25. இல்லை 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிட்டா 6.25 வருது. இந்த 6.25 பாதி வந்து பாருங்கள் 3 புள்ளி. இந்த 3 புள்ளி தான் இங்கே வைக்கணும். 3 புள்ளி வச்சு இதில் நம்ம கோடு போட்டுருணும். இப்போ நம்ம இதுலேருந்து தான் ரவுண்ட் எடுக்கணும். இப்போ நம்ம பேக்கு வச்சு நம்ம கரெக்டாக இருங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ லைட்டாக இழுத்து வச்ச மாதிரி பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கோடு போட்டுடலாம். தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி. நம்ம வந்து கையை வரைஞ்சிடலாம். கை வரைஞ்சிட்டேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம இதை கவர் தட்டு கட் பண்ணிடலாம். ஸ்லீவில் ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு வெட்டிடணும். நம்மளே போட் நெக்கு கட் பண்ணியாச்சு. இது பேக்கு. இப்போ நான் நெக்கு வெட்டிடுறேன். இப்போ வந்து இது இந்த இடத்துல லைட்டாக கர்வ் எடுத்துடுறேன். நண்பர்களே, போட் நெக்கு கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள்.